அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்கள் நிம்மதி ஏன் இல்லை, அதாவது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நிம்மதி கொஞ்ச நேரம் எல்லாருக்குமே வரும் போகும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உபயராசிகளாகிய மிதுனம், தனுசு, கன்னி, மீனம் இந்த 4 ராசிகள் தான் அதிகமாக பாதிக்கப்படும். அதாவது நிம்மதி இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுலேயும் பார்த்திங்கன்னா மிதுன ராசி, முக்கியமாக மிதுன லக்னம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான அதாவது ஒரு ஓடிக்கிட்டே இருப்பாங்க நிம்மதி இல்லாமல். வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது மிதுனம் மற்றும் தனுசு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த வீடியோ பொருந்தும், திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் பொருந்தும், புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் பொருந்தும். இது மிதுன ராசிக்கு மட்டும், சரிங்களா? 12 ராசியில் பார்த்திங்கன்னா 4 ராசியாக 3 வகையாக பிரிச்சுருக்குறாங்க. அதில் சரராசிகள், ஸ்திர ராசிகள், உபயராசிகள் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. இதில் சரராசிகள்னாலும் ஸ்திர ராசிகள்னாலும் உபயராசிகள்னாலுமே வரும். சரராசிகளை பொறுத்த வரைக்கும் எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, சரிங்களா? அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வியூ குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி அவங்க என்ன வேணுமோ வேணாமோ அவங்க லைஃப்பில் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்திர ராசி அப்படின்னா என்னென்னா, அடுத்தபடியாக ரிஷபம் வர்றது. ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம் இந்த 4 ராசிக்கு ஸ்திர ராசிகள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 ராசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேணும் வேணான்றது தெளிவாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் ஜோவியலாக பேசுவாங்க. மற்றவங்களுடைய நலனையும் கருதக்கூடிய நல்லவர்கள். அடுத்தபடியாக பார்க்கும்போது உபயராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வர்றது தான் பார்த்திங்கன்னா முதல்ல மிதுனம் உங்கள் ராசி, கன்னி, தனுசு மற்றும் மீனம் இந்த 4 ராசிகள் வரும். இந்த 4 ராசிக்காரர்களுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய நலனை விட அடுத்தவங்களோட நலனை அதிகமாக செய்யக்கூடிய தன்மையில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதாவது யாராவது ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அது உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. செய்யாமல் உங்களால் வரவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவீங்க. இன்னொருத்தர் ஈஸியாக உங்களை பிரெயின் வாஷ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி தான் மிதுன ராசியும் கூட. மிதுன லக்னமும் அப்படி தான் இருப்பீங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இரட்டைத்தன்மையுடைய ராசி அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று மன்மத லக்னம், மன்மத ராசி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இரட்டைத்தன்மையுடைய ராசி அப்படின்னா என்னென்னா, எதுலேயுமே உங்களால் முடிவெடுக்கவே முடியாது. ஏதோ ஒரு விதமான டைலமாலே நீங்கள் இருப்பீங்க. சின்ன விஷயத்துலேருந்து வாழ்க்கையில் பெரிய விஷயம் வரைக்கும் முடிவெடுக்க முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இது ஏன் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் அது எப்படி சரி பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். உங்கள் மைண்டு பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது. உங்கள் மனசு இன்னொருத்தர் குறித்த சிந்தனையிலே நீங்கள் இருக்கிறீங்க. 24 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்கன்னா அதில் இப்போ 8 மணி நேரம் கழித்து ஒரு 16 மணி நேரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ 16 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் நீங்கள் இன்னொருத்தர் குறித்து தான் அதிகமாக யோசிக்கிறீங்க. உங்களை குறித்து யோசிக்கிறதில்ல. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படி போகிறத விட்டுட்டு நம்ம இப்படி பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க முன்னாடி நம்ம இப்படி வாழ்ந்து காட்டுறது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னொருத்தர் குறித்த சிந்தனையே இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இன்னொருத்தருக்கு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறீங்க. அது ஒரு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இதுதான் உபயராசிக்கு நடக்கக்கூடிய விஷயம். முக்கியமாக மிதுனத்துக்கு ரொம்ப மைண்டு ஓடிட்டே இருக்கும். நிற்கவே நிற்காது. உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும், மைண்டு எங்கேயோ இருக்கும். அது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று யோசிக்கிறீங்க. உங்கள் ஒரு நாள் வீட்டில் சும்மா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை பற்றி இது சரியில்லை அது சரியில்லை ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸாக போய்கிட்டு இருக்குது, இல்லை பாசிட்டிவ் தாட்ஸாக போயிட்டுருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் போய் நெகட்டிவ் போகும், இல்லை நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் போகும். ஏதாவது ஒன்று நடந்துகிட்ருக்கும். அப்படி நடக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். சிந்தனை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் யோசித்து டைம் போனதே தெரியாது. ஓகேங்களா? அந்தளவுக்கு மைண்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, போய் சரி சாப்பிட்ற டைம் வந்துச்சு, மதியம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்.
நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பழைய எண்ணங்கள் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடும் மைண்டு அதிகமாக. இதை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அதாவது சாப்பிட்ற வரைக்கும் உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றின திங்கிங்ஸோ பழைய பாஸ்ட்டை பற்றின திங்கிங்ஸோ எல்லாமே சாப்பாட்டில் ஒடுங்கிருச்சு. எதை பற்றி நீங்கள் யோசிக்கலை. புரியுதுங்களா? ஸோ அந்தளவுக்கு உங்கள் மனசு வந்து ஒரு இடத்துல ஒடுங்கினா தான் உங்களுக்கு நிம்மதி அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதே வந்து உங்கள் மனசு ஒடுங்காமல் வேறு ஒரு விஷயத்தில் வந்து இருக்குது அப்படின்னா நிம்மதி அப்படின்றது கிடைக்காது. இதே தான் கோவிலுக்கு போக சொல்கிறதும் இதுதான் காரணம். மனமானது ஒரு சிலையில் அந்த ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் ஒடுங்கினா தான் உங்களுக்கு நிம்மதி. அதாவது இதை வந்து சித்தர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, அவன் இருக்கும்போது நான் இல்லை, நான் இருக்கும்போது அவன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் மனசு வேலை செய்யும்போது உங்கள் ஆன்மா, இறைவனாகிய உங்கள் ஆன்மா வேலை செய்யாது. உங்கள் ஆன்மா வேலை செய்யும்போது உங்கள் மனசு ஆஃபில் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போ நீங்கள் பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுருந்தாலும் சரி, ஃப்யூச்சரை பற்றி யோசித்தாலும் சரி, அங்கே உங்கள் மனம் வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். அதிகமான மனம் நான் சொல்கிறது. ப்ரெசன்ஸில் இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக வச்சு செய்கிறீங்க அப்படின்னா அங்கே மனசு செத்துரும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வேலையில் ஒரு சிறு பிழை கூட வராது. அந்த பேர் வாங்கி கொடுத்துரும். இதுதான் வந்து நடக்கிறது. இது வந்து மற்ற ராசிக்கு ஈஸியாக நடக்கும். இப்போ சரராசிக்கு ஸ்திர ராசிக்கெலாம் ஓரளவுக்கு ஈஸியாக நடக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உபய ராசிக்கு யாருக்கும் அவ்வளோவா டக்குன்னு நடக்காது. அதுலேயும் மிதுன ராசிக்கு சுத்தமாக நடக்காது. ஏன்னா நீங்கள் ப்ரெசன்ஸில் இருக்கிறதே கிடையாது, ரொம்ப கம்மி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் உங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா, அதிகமாக இன்னொருத்தரை பற்றின திங்கிங்ஸ், முக்கியமாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ரொம்ப மிங்கிள் ஆகிறது அப்படின்றது வந்து பெரிய நல்ல விஷயம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க வந்து உங்கள் குடுமையை அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து விற்றுருவீங்க. உங்களுக்கு இதுதான் நடக்கும் மேக்ஸிமம். அதுக்காக வந்து அப்பா அம்மா பேச்சை கேட்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கு இல்லையா? அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே பொருந்தும், மருந்துக்கு மட்டும் பொருந்தாது. சரிங்களா? அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு, அமுதமே நஞ்சுன்ட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு நல்ல விஷயமே வந்து அளவுக்கு மிஞ்சினாலுமே நல்ல விஷயம் கிடையாதுன்றது தான் அர்த்தம் அதுக்கு. ஸோ யாரோடையுமே ரொம்ப போய் ஒட்டிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி ஒட்டின்னு வேணாம் அப்படின்றத தூக்கி போட்டும் போகாதீங்க. ஒரு லிமிட்டில் வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. அதாவது நல்லவங்க கெட்டவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க வேண்டாம் யாரையுமே. அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அப்படி யோசித்து பார்த்து வாழ்க்கை வண்டியை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிம்மதின்றது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். சரி, ஓகே. மைண்டை எப்படி ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, முதல்ல உங்களுக்கே ஒரு புரிதல் வரணும், ஆழமான புரிதல். அதாவது நான் சொன்னது வந்து உங்கள் மனசில் போயிட்டு ஒரு டேட்டாவாக போய் உக்காந்துருக்கும். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமாக அது முதல் புரிஞ்சிக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். உணர்வுபூர்வமாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. தேவையில்லாமல் மைண்டு ஓடிட்டு இருக்குன்னா கட் பண்ணி அது தேவையே இல்லைன்னு தூக்கி போட்டு வந்துடுங்க. மைண்டை வந்து ப்ரெசன்ஸில் வச்சுக்கோங்க. எந்த வேலை செய்கிறீங்களோ முழு கவனத்தோடு அதை செய்யுங்க. நிச்சயமாக நிம்மதின்றது வரும். அடுத்தபடியாக 2 விஷயந்தான் மொத்தம். இது ஒன்று. முதல்ல உங்களுக்கான புரிதல். 2வது வந்து அதாவது என்ன புரிதல், ஏதாவது யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா நிம்மதி இருக்காது, யோசனையை கட் பண்ணுவோம் அப்படின்றது தான் மெயின் புரிதல். அதே மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்றதை பற்றியே யோசிக்காதீங்க. முன்னாடி என்ன வேலை இருக்கோ அதை பாருங்கள். ஸோ இது ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா, ஜீவ சமாதிகளில் போயிட்டு உட்காருங்க. ஓகேங்களா? முக்கியமாக அமாவாசை பௌர்ணமியில் ஜீவ சமாதிகள் போயிட்டு உட்காரும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் அடங்காத மனம் வந்து ஜீவ சமாதிகள் போய் உட்காரும்போது நிச்சயமாக அடங்கும் ஒடுங்கும். இதுதான் உண்மை. உட்காருங்கன்னா என்ன அர்த்தம்னா, அமைதியாக தியான முறைகள் தெரிஞ்சால் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. தியான முறைகள் தெரியலாம், சும்மா உட்காருங்க, அதுவே போதும். சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்க, சும்மா உட்காரதுன்னா என்ன, மைண்டு ஓடாமல் சும்மா ஒரு இடத்துல உட்காரணும். ஃபோன் பேசிட்டோ யார்கிட்டயோ வந்து பேசிட்டோ இருக்கிறது இல்லாமல் சும்மா அமைதியாக உட்காந்து அந்த உள்ளே இருக்கிற சிவலிங்கத்தையோ இல்லை சிலையோ வந்து பார்த்துட்டு அமைதியாக, முக்கியமாக அந்த கண்ணை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனம் வந்து ஒடுங்கி உங்களுக்கு நிம்மதியானது ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்கள் லைஃப்பில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறுபடியும் அந்த வீடியோ வந்து மறுபடியும் புரியலைன்னா கேட்டு பாருங்கள். அப்படி ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.